ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் பவர் டாய்ஸை பற்றி தான் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல பவர் டாய்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்டால் கிரியேட் பண்ணப்பட்டது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்மால் செட் ஆஃப் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இந்த டூல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பவர் டாய்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ இந்த பவர் டாய்ஸோட உதவியோட ஒரு யூசர் ஸ்மார்ட்டாக, ஃபாஸ்ட்டாக அண்ட் கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா விண்டோஸில் ஒர்க் பண்ண முடியும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, விண்டோஸில் டீஃபால்ட்டாக நமக்கு கிடைக்காத நிறைய டூல்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் டாய்ஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ அது மூலிமா நாம் பவர்ஃபுல்லாக ஒரு யூசர் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய முடியும். சரி, பவர் டாய்ஸ் இன்பில்டாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸில் கிடையாது. நாம் அதை டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். ஸ்டார்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஸ்டோர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் டைரெக்டாக என்ன சர்ச் பண்ணிக்கலாம், பவர் டாய்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அங்கே மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸ் உண்டு. ஸோ ஏற்கனவே நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், அதனால் ஓப்பன் காமிக்குது. நீங்கள் அங்கே இன்ஸ்டால் கொடுத்து அதை பக்காவாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பவர் டாய்ஸோட இன்டர்ஃபேஸும் ரொம்ப பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹோம்லேயே பார்த்தீங்கனாலே குயிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சில டூல்ஸ் உண்டு. அண்ட் சில டூல்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீஸும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் குயிக்காக நீங்கள் எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்குது. மற்றபடி நீங்கள் டூல்ஸில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டூல்ஸ், விண்டோஸ், விண்டோயிங் அண்ட் லே அவுட்ஸ், ஸோ இப்படி கேட்டகரைஸ்டாக பார்த்தீங்கன்னா தெளிவாக பிரிச்சே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக நமக்கு தேவையானதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எது வேணுமோ நாம் எனேபிள் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எதுவும் இங்கே காம்ப்ளெக்ஸாக கிடையாது. தாராளமாக ஒரு நல்ல நாலேஜ் விண்டோஸில் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு பேசிக் யூஸராக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் இதை உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி பவர் டாய்ஸோடைய இந்த செட்டிங்ஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். கீழே போய் பார்த்தீங்கனாலே இந்த ஷோ ஹிடன் ஐக்கன்ஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பவர் டாய்ஸ் அங்கே ரன்னிங்கில் இருக்கும். அதாவது சில டூல்ஸை நீங்கள் குயிக்காக ஆக்சஸ் பண்ண போகிறீங்கன்னா நார்மலாக ஒரு கிளிக் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு குயிக் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். இன்னும் நிறைய பார்க்க விரும்புகிறீங்கன்னா மோர், அப்போ உங்களுக்கு அந்த ஆல் ஆப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் நார்மலாக நீங்கள் எனேபிள் அண்ட் டிசேபிள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட முடியும். மற்றபடி நீங்கள் செட்டிங்ஸ் போய் பார்க்கணும், முன்னாடி வந்துச்சு இல்லையா, அதே விண்டோ உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நார்மலாக கீழே இருக்கக்கூடிய செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பவர் டாய்ஸை நார்மலாக சிங்கிள் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பவர் டாய்ஸோட செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு ஈஸியாகவே நீங்கள் ஆக்சசபிளாக பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஜென்ரல் இருக்கு இல்லையா, ஸோ இதில் ரொம்ப முக்கியமான உங்களுக்கு தேவையான சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரன் அட் ஸ்டார்ட் அப். ஸோ பவர் டாய்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக உங்கள் சிஸ்டம் லான்ச் பண்ணும் போதே, ஓப்பன் பண்ணும் போதே அது லான்ச்சில் இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகணும் அப்படின்னும் போது ரன் அட் ஸ்டார்ட் அப் இதெல்லாம் எனேபிள் பண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் இருக்குது. ஓகே, இப்படி உங்களுக்கு தேவையான விஷயங்களை இங்கே அழகாக கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், லாங்குவேஜ் ஆர் தீம், வாட் எவர், ஃபைன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸையும் நான் சொல்ல போகிறதில்ல. நமக்கு தேவையான ரொம்ப முக்கியமான சில டூல்ஸை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். அதில் இன்னும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு தேவையான டூல்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே இருக்கிறதுக்கு உண்டு. ஓகே, ஸோ கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டூல்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பவர் டாய்ஸ் ரன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு குயிக் லான்ச்சர். ஓகே, ஸோ மேலே போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ குயிக் லான்ச்சர். அதாவது நீங்கள் ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலாக நம்ம ஸ்டார்ட் யூஸ் பண்ணி ஏதாவது சர்ச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஆல்ட் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த சர்ச்க்கான ஒரு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வரும். ஒரு ஸ்பாட்லைட் சர்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சர்ச் மூலியமா நீங்கள் நிறைய விஷயத்த சர்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், VLOOKUP அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது VLOOKUP அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸாக இருக்கட்டும். ஓகே, அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு இப்போ நார்மலாக GTன்னு டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ வந்து கெட் ஸ்டார்டட் பேக்கேஜ் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இப்படி நார்மலாக நீங்கள் அதாவது உங்களுடைய சர்ச்சுக்கான ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதையும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு காண்பிக்கும். ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன் தான், பட் ரிசல்ட் நமக்கு டக்குன்னு என்ன ஆயிடுச்சு வந்துருச்சு. ஸோ கிளிக் பண்ணி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கிளிப்போர்டு காப்பி பண்ணி நீங்கள் எங்கே வேணுமோ யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நார்மலாக நீங்கள் விண்டோஸில் இருக்கிறீங்க அப்படின்னும் போது நார்மலாக நீங்கள் ஆல்ட் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தாலே போதும். அப்போ உங்களுக்கு தேவையான விஷயத்த டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபோட்டோ அப்படின்னு ட்ரை பண்ணுறேன், அது ஃபோட்டோஸாக இருக்கலாம், இல்லை ஃபோட்டோஷாப்பாக இருக்கலாம். ஓகே, இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபோல்டர்ஸாக இருக்கலாம், வாட் எவர். ஸோ அந்த சர்ச் பண்ணுறது கீழே உங்களுக்கு தேவையான அந்த ஃபைல்ஸோ ஃபோல்டர்ஸோ இல்லை வந்து
வெப் அட்ரஸோ வாட் எவர். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட் ஸ்பேஸ். அதே மாதிரி பவர் டாய்ஸ் ரன் உங்களுக்கு வேண்டாம், அந்த டூல் உங்களுக்கு தேவையில்லைங்கிற பட்சத்தில் நார்மலாக நீங்கள் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஹிடன் ஐக்கன்ஸ் இருந்தது இல்லையா, அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி நார்மலாக இந்த மோர்க்குள்ளே போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணதெல்லாம் இருக்கும். அதில் குயிக்காக உங்களுக்கு பவர் டாய்ஸ் ரன் வேண்டாம்னா நீங்கள் அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்ணணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு ஆல்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் கீ கொடுக்கும் போது அது வேலை செய்ய போகிறது கிடையாது. பிகாஸ் இங்கே என்ன இருக்குது, அது டிசேபிள் ஆயிருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் இங்கே ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். ஐ மீன் எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ரெண்டாவது, அதே சிஸ்டம் டூல்ஸில் இருக்கக்கூடிய கலர் பிக்கர். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஷிஃப்ட் சி. ஸோ விண்டோஸ் ஷிஃப்ட் சி அப்படின்னு நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் பிக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிரும். ஸோ நீங்கள் எதுக்கு மேலே கொண்டு போகிறீங்களோ அதோடைய அந்த கலர் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸல் ஐக்கனில் இருக்கக்கூடிய ஒரு கலர் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அப்போ கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த கலர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும். ஸோ ஹெக்ஸு, ஆர்ஜிபி, ஹெச்எஸ்எல், இதில் எந்த வேல்யூ உங்களுக்கு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹெக்ஸ் கோட் தான் தேவை. ஸோ அப்போ அதை என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த வேல்யூஸ் இல்லாமல் எனக்கு மற்ற வேல்யூஸ்லாம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் நிறைய வேல்யூஸை நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். கவனிச்சிங்களா? ஸோ இங்கே வந்து நார்மலாக ஹெச்எஸ்பி இருக்குது, இல்லை வந்து சிஎம்ஒய்கே இருக்குது, சியான் மெஜந்தா, எல்லோ, பிளாக்கு, ஹெச்எஸ்பி, ஹெச்எஸ்ஐ. ஓகே, இப்படி உங்களுக்கு கலர் வேல்யூஸ் இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வேல்யூஸ்லாம் கெட் பண்ணணும்னா இதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு கலரை பிக் பண்ணும் போது அந்த வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதை எனேபிள் பண்ணிக்கிறேன், சிஎம்ஒய்கே அதையும் என்ன பண்ணுறேன் எடுத்துக்கிறேன். அப்போ நான் நார்மலாக விண்டோஸ் ஷிஃப்ட் சி அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அப்போ ஒரு கலர் வேல்யூவை நம்ம பிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல என்ன வந்துடுது, சிஎம்ஒய்கேக்கும் நமக்கு வேல்யூ என்னாயிரம் வந்துடும். ஸோ அப்போ அதை காப்பி பண்ணி என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு என்னது, அந்த ஹெக்ஸ் கோட் மட்டும் தான் தேவை. நம்ம பிக் பண்ண கலர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அப்போ அதை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு தேவையோ நீங்கள் நார்மலாக எடுத்துக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கிறோம். இந்த டெக்ஸ்ட்டில் எனக்கு கலர் வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், மாற்றிக்கிறேன். ஓகே, அதே கோடை கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே. ஸோ அப்போ அங்கே காப்பி பண்ணதை நாம் அந்த கோடை என்ன பண்ணிக்கிட்டோம், யூஸ் பண்ணி அந்த கலரை நம்ம அழகாக என்ன பண்ணியாச்சு, யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் எந்த விண்டோ, வாட் எவர் ஐக்கன் எதுனாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய கலரை நீங்கள் பிக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் குயிக்காக ஆப்ஷன்ஸ் எப்படி வேலை செய்யுன்றதை காமிச்சிக்கிட்டே போகிறேன். பட் நீங்கள் அதை இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். காரணம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நியூ ஃபார்மட் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டூலுக்குள்ளேயும் அடங்கியிருக்கும். நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு தேவையான விஷயத்தில் அதை நீங்கள் அழகாக ஃப்ளெக்சிபிளாக என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர். அதே சிஸ்டம் டூல்ஸில் தான். ஸோ டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெக்ஸ்ட்டை எடுக்க முடியாத, காப்பி பண்ண முடியாத இடத்துல கூட நீங்கள் இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் அதை எனேபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் ஷார்ட்கட் கீ என்னது, விண்டோஸ் ஷிஃப்ட் டி. ஆக்சுவலாக வந்து இந்த ஷார்ட்கட் கீ என்னது, டிஃபால்ட்டாக சிஸ்டமில் ஒரு ஷார்ட்கட் கீயாக இருக்குது. பட் எனிவே நீங்கள் அதை மாற்றணுன்னா தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அதை கிளியர் பண்ணிவிட்டு அசைன் ஷார்ட்கட் கீ கொடுத்து விண்டோஸ் ஆல்ட் இ, பிகாஸ் எக்ஸ்ட்ராக்டர் அப்படிங்கிறதுக்காக ஆல்ட் இ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். விண்டோஸ் ஆல்ட் இ எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இ என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்களேன், டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர் அப்படிங்கிற இந்த விண்டோலே பவர் டாய்ஸோட இதிலே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியாது, அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், விண்டோஸ் ஆல்ட் இ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஸ்னிப்பிங் டூல் மாதிரியே தெரியுதுல்ல, ஸோ அதே கதை தான் வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம், எந்த டெக்ஸ்ட்டோ வாட் எவர் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ஈஸியாக நாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் நோட் பேடாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு டெக்ஸ்ட் எடிட்டிங் அப்ளிகேஷன் வாட் எவர் வேறெவர், ஓகே, எங்கே வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் வி கொடுத்து தாராளமாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அங்கே காப்பி பண்ணது, அங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்படி உங்களுக்கு எங்கேனாலும் சரி, எங்கேருந்து வேணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் ஆல்ட் இயா, ஸோ எங்கேருந்து வேணாலும் எதை வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் அதை பேஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். வந்துருச்சா? சரி, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா விண்டோயிங் அண்ட் லேஅவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஆல்வேஸ் ஆன் டாப். ஸோ ஆல்வேஸ் ஆன் டாப் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட் கீ விண்டோஸ் கண்ட்ரோல் டி. ஓகே,
ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக ஏதோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் ஒரு குறிப்பிட்ட விண்டோ அது டாப்ல இருக்கணும். நீங்கள் எந்த விண்டோவுக்கு மாறினாலும் அது என்ன ஆகக்கூடாது, அது ஹைட் ஆகிடக்கூடாது, மினிமைஸ் ஆகிடக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் அது வாட் எவர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்டாக நம்ம இந்த கால்குலேட்டராக இருக்கட்டும், இல்லை நோட் பேடாக இருக்கட்டும், அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை நம்ம அடிக்கடி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மற்ற அப்ளிகேஷன்ஸோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைமை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கும் போது ஜஸ்ட் அந்த விண்டோ நீங்கள் செலெக்ஷனில் இருக்கு இல்லையா, அது இருக்கும் போது விண்டோஸ் கண்ட்ரோல் டி அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அப்போது கரெக்டாக அது அந்த விண்டோ இப்போ ஆல்வேஸ் ஆன் டாப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை என்ன வேலை செஞ்சாலும் சரி, இது ஆல்வேஸ் ஆன் டாப். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் எத்தனை விண்டோஸ் வேணாலும் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம், மாறலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இது என்ன ஆகும், ஆல்வேஸ் ஆன் டாப்லேயே தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கம்பைன் பண்ணி ப்ரொடக்டிவாக வேலை செய்கிறதுக்கு இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இந்த அவுட்லைன் மாதிரிலாம் தெரியுது இல்லையா, ஸோ இதோடைய கலர்ஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஷோ அ பார்டர் அரவுண்ட் த பின்ட் விண்டோன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதில் உங்களுக்கு திக்னஸ் எப்படி இருக்கட்டும், ஒபாசிட்டியாக இருக்கட்டும், ஓகே, கலர் மோடு உங்களுக்கு என்ன, கஸ்டம் கலர்னால் நீங்களே என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான கலர் வைக்கலாம். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஏதாவது ஆப்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் இங்கே கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இது ஆல்வேஸ் ஆன் டாப். ஒரு விண்டோவை பின் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மற்ற எத்தனை விண்டோஸ் வேணாலும் பேக்ரவுண்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இது பின்னான இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா டாப்லே இருக்கும். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இமேஜ் ரீசைசர். ஸோ இமேஜ் ரீசைசர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு தேவையான நியூ சைஸை நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்க முடியும். பட் டிஃபால்ட்டாக சில சைஸஸும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பிக்சல் கணக்கில் தான் இருக்குது. ஸ்மால், மீடியம், லார்ஜ், ஃபோனு, நியூ சைஸ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நியூ சைஸ் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கு இல்லையா, நியூ சைஸ் 1, 2 இப்போ நம்ம ஆட் பண்ணது. ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு தேவையான நியூ சைஸை தாராளமாக நீங்கள் கொடுக்க முடியும். வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் டெலீட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். ஓகே, சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோல்டரில் நமக்கு 20 ஃபோட்டோஸ் இருக்கா, ரைட் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ரீசைஸ் வித் இமேஜ் ரீசைசர். அண்ட் இந்த டயலாக் பாக்ஸில் பாருங்கள், அங்கே நாம் என்னென்ன ரெசல்யூஷன் டைமென்ஷன் வச்சுருந்தோமோ அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். நாம் புதுசாக அங்கே ஆட் பண்ணலை, பட் இங்கே எனிவே கஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஓகே, பட் நாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஐ திங்க் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸும் 1920x1080 தான். ஓகே, பட் எனக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால், ஓகே, அதை இன்னும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும், கம்ப்ரஸ் பண்ணணும். ஜஸ்ட் நாம் ரீசைஸ் அப்படின்னு கொடுத்தாலே போதும், உடனே பார்த்தீங்கன்னா பல்காக நமக்கு எல்லாமே ரீசைஸ் ஆகி வந்துடும். ஓகே, இதில் பாருங்கள் எல்லாமே ஸ்மால் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்தீங்களா ரீசைஸ் ஆகி டூப்ளிகேட் ஆகி ஸ்மால்னு வந்திருக்கா. ஓகே, ஸோ குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகும். ஸோ வரி பண்ண வேண்டாம். மற்றபடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியே தான், புதுசாக உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் ஒரு நியூ சைஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் தனியாக கம்ப்ரஸிங் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு ஆஃப்லைனில் ஈஸியாக அழகாக நீங்கள் இங்கே பண்ணிக்க முடியும். 6th ஒன் பார்த்தீங்கன்னா அதே ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பீக். ஓகே, ஸோ பீக் அப்படிங்கிறது நத்திங் பட் நீங்கள் ஒரு ஃபைலோட ப்ரிவியூவை பார்த்தீங்கன்னா குயிக்காக பார்க்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறத விட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். ஸோ இப்போ ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்த உடனே அந்த ஃபைலோட ஒரு குயிக்கான ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா வந்துடும், தான் பீக். ஓகே, ஸோ இதுலேயே நீங்கள் உங்களுடைய ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணுறது இதெல்லாம் ஓகே. நாட் ஒன்லி ஃபோட்டோஸ், அது ஈவன் வீடியோஸாக கூட இருக்கட்டுமே. இப்போது டுட்டோரியல்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ அந்த வீடியோவை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி பார்க்குறத விட நார்மலாக ஒரு ஸ்பேஸ் பார் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். அப்போ உங்களுக்கு அந்த வீடியோ என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அந்த ஃபைல் நார்மலாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஹலோ எவ்ரிவான், இதுலேயும் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதுலேயும் நீங்கள் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆரோ கீஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ எவ்ரிவான், எக்ஸலில் டேட், ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு. ஓகே, அண்ட் ஈவன் டாக்குமெண்ட்ஸ், ஓகே, அதில் கோடாக இருக்கட்டும், வாட் எவர், நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுத்தாலே போதும், டக்குன்னு உங்களுக்கு அந்த பீக், அந்த குயிக்கான ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா வந்துடும். இல்லை நீங்கள் அப்ளிகேஷன் அதுக்கான டிஃபால்ட் அப்ளிகேஷனில் அதை ஓப்பன் பண்ணி பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கு நீங்கள் என்டர் கொடுத்தாலே போதுமானது. ஓகே, ஸோ எப்படி நீங்கள் இந்த பீக் அப்படிங்கிற டூலை அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஷார்ட்கட் கைட். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கீ விண்டோஸ் ஷிஃப்ட் அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு
முக்கியமான சில இந்த விண்டோஸ் கீ யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீஸ் பார்த்தீங்கன்னா உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக ஒரு விண்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த விண்டோவை நீங்கள் ரைட்டில் ஸ்னாப் பண்ணணும், இல்லை லெஃப்ட்டில் ஸ்னாப் பண்ணணும், இல்லை கம்ப்ளீட்டாக அதை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைடில் ஸ்னாப் பண்ணணும் அப்படின்னும் போது விண்டோஸ் ரைட் ஆரோ. ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போது இங்கே நார்மலாக நமக்கு ஆல்ட் டேப் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு விண்டோ எடுத்துக்கிறேன். இதை விண்டோஸ் லெஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணும்போது லெஃப்ட், இல்லை இதே விண்டோவை கம்ப்ளீட்டாக நமக்கு இன்னும் டவுன் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னும் போது விண்டோஸ் டவுன் ஆரோ. ஓகே. ஸோ இப்படி நீங்கள் அதை என்ன பண்ணலாம், அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே பார்த்துருக்கும் போது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விண்டோஸ் ஷிஃப்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தானே. ஸோ அப்போ விண்டோஸ் ஏ அப்போது ஆக்ஷன் சென்டர் ஓப்பன் ஆகும். விண்டோஸ் இ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், விண்டோஸ் எல் வந்து லாக் யுவர் பிசி. ஸோ இப்படி விண்டோஸ் கீயோட மற்ற கீஸை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன ஷார்ட்கட் கீஸ். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி விண்டோஸ் இ வந்து நமக்கு என்ன ஓப்பன் ஆகும், எக்ஸ்ப்ளோரர் புதுசாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே. நான் 2 மானிட்டர் வச்சுருக்கனால இந்த ஒரு மானிட்டரில் அது ஓப்பன் ஆகுது, பட் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்படி அந்த கைடு உங்களுக்கு தேவை அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் இந்த ஷார்ட்கட் கைடை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கு விண்டோஸ் ஷிஃப்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா பவர் டாய்ஸில் இன்னும் நல்ல ஒரு சில டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா அது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம செப்பரேட் வீடியோஸில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அது உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள், பவர் டாய்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே. ரெண்டாவது, விண்டோஸ் 10 அண்ட் 11ல் நீங்கள் பவர் டாய்ஸை அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அங்கே தான் ஒர்க் ஆகும். அண்ட் சேஃப் அண்ட் அஃபிஷியல். ஓகே. மற்றபடி நீங்கள் ஈச் டூல்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு டூலையும் அழகாக நீங்கள் எனேபிள் ஆர் டிசேபிள் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இது ஸ்டார்ட் அப்லேயே ரன் ஆகுதே பிரச்சனையாக இருக்குமோ அப்படிலாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா கிடையாது. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.